ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பாலகிருஷ்ணாவுடைய தாக்கு மகராஜ் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாபி தியோல், அப்புறம் ரிஷி இவங்கெல்லாம் வில்லனாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அப்படிங்கிறவங்களும், அதே மாதிரி ஜெய்ஸ்வா பிரக்யாலும் நடிச்சிக்கிறாங்க. அது போக ஊர்வசி ரவுட்டேலும் நடிச்சிக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபாலாக இருக்காப்புல. அவர் ஒரு பேத்தியை வளர்த்திக்கிட்டு இருக்காப்புல. அமைதியாக வாழ்ந்து வராப்புல ஒரு குடும்பத்தோட. அவர் அந்த ஊர் எம்எல்ஏவுடைய தம்பி யானம் தந்த கடத்தினான் அப்படின்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிடுறாப்புல. அதன் விளைவாக என்ன ஆகிடுது, அந்த எம்எல்ஏவுக்கும் அந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாப்புல, ஜெயிலில் நம்ம கைதி ஒருத்தன் இருக்கான், அவன் வேறு லெவல் ஆள், அவன் சாதாரண ஆள் ஒன்றும் கிடையாது, யமதாதகன், அவனை கூப்பிடுவோன்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிற நானாஜி, அதாவது பாலையாவை கூப்பிட்றாப்புல. அவர் வராப்புல. வந்தவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எம்எல்ஏவுக்கும் பாலையாவுக்கும் இடையில் சண்டையானது மாறுது. நடுவில் ஒரு கட்டத்தில் பாலையா என்ன பண்ணுறாப்புல, அவருடைய பழைய எதிரியான ரிஷியை சந்திக்கிறாப்புல. அந்த ரிஷி ஐயோ நீங்கள் நானாஜி மட்டும் கிடையாது, நீங்கள் தாக்கு மகராஜ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாப்புல. அது அவர் மேலே இருக்கிற பயத்தினால ரிஷியானவர் வர்ணிப்பாப்புல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் பாபி தியோல் வில்லனாக நடிச்சிருந்தாலும் அவரையே தூக்கி சாப்பிட்ருக்காப்புல கன்னடா நடிகர் ரிஷி. அவர் ரொம்ப வேறு லெவலில் கலக்கியிருக்காப்புல. ரொம்ப சைக்கோத்தனமான வில்லத்தனத்தை அற்புதமாக காட்டி மிரட்டியிருக்காப்புல. இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வன்முறை காட்சிகள் ரொம்ப அதிகம். ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பாலையா படத்தில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு இதில் மேக்ஸிமம் குறைச்சிருக்காங்க. திரைக்கதையோடைய ஸ்பீடு நல்ல ஸ்பீடு, யாருக்குமே புரியும். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே தொய்வு கிடையாது. அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு ப்ளஸ் மியூசிக்கு தமன் பண்ணியிருக்காப்புல. தபிடி திபிடி தபிடி திபிடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு நல்ல சாங்காக அமைஞ்சிருக்குது. மற்றபடி சண்டை காட்சிகளில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தை இப்போ சங்கராந்திக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ், அப்புறமேட்டு ஆடுகளம் நரேன், இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிக்கிறாங்க. திருப்பாச்சி அருவாவிலே கொடுத்துருக்கோம் பாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு இந்த படத்தை தமிழோட கனெக்ட் பண்ணுது. இந்த படத்தை கேரளாவில் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சைன் டாம் சாக்கோ அப்படிங்கிற நடிகர் கேரளாவில் இந்த படத்தில் இருக்காப்புல. அது கேரளா கனெக்ட் ஆகிடுது. ஸோ கர்நாடகாவில் ரிஷி, ஹிந்தியிலேயே பாபி தியோல், கேரளாவில் சைன் டாம் சாக்கோ 3 பேர் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அப்புறம் தெலுங்குலேயே படமே எடுத்துக்கிறாங்க. ஸோ இது பேன் இண்டியா படமாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை காட்சிகளுடைய வன்முறை வேறு லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் முகம் சொலிக்க வைக்கிது. மற்றபடி கதையோடைய ஓட்டம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்புக்குள்ளே ஒரு கதையில் போகிறாங்க, செகண்ட் ஹாப்புக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பட் அதே நேரத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப அழுத்தமாக காட்டியிருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் மெயின் கதையாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நானாஜி என்னத்துக்காக இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறாப்புல, அது ஒன்று கொஸ்டினா மார்க்காக அமையுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நானாஜி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக போகுது. அதே மாதிரி இந்த நானாஜிங்கிற பாலகிருஷ்ணா கேங்ஸ்டருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன ஆனாலும் அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துடைய மீதி கதையாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஊர்வசி ரவுட்டேலா எஸ்ஐயாக சொல்லி வராங்க. அவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்க அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். அவங்க என்ன தான் எஸ்ஐயாக ஒரு போலீஸாக மேக்ஸிமம் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சியாக நடிகையாக தான் அந்த படத்தில் காட்டப்படுது. ஏன்னா அந்தளவு கவர்ச்சி இந்த படத்தில் காட்டிக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த டபிள்யூடிபடி பாட்டில் வேறு லெவல் கவர்ச்சியோடு ஆட்டம் ஆடிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரவெடி, ஆக்ஷன் சரவெடியாக வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்குகள் பார்த்திங்கன்னா 100க்கு 90 மார்க்குகள் தருவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தெலுங்கு படத்தில் இது நல்ல திரைக்கதை ஸ்பீடோடு வந்திருக்குது. ஆடியன்ஸு எந்த லெவலில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரியும். வன்முறை மட்டும்தான் மைனஸ், மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு தான். வணக்க நேயர்களே, நன்றி, வணக்கம்.